அதாவது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை என்ன செய்யும்? ஆமா, விசுவாசமுள்ள ஜெபம். ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்து நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன் அப்படிங்கிறார். அந்த விசுவாசத்திற்கு உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. விசுவாசம் வரணும்னா சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கக்கூடாது. இந்த சூழ்நிலைகள் விசுவாசத்தை கெடுக்கிற ஒரு காரியம். சுற்றி உள்ள மனிதர்கள் விசுவாசத்தை கெடுக்கிற ஒரு காரியம். ஆனால் நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் சூழ்நிலைகளையும் சுற்றி உள்ள மனிதர்களுடைய வார்த்தைகளையும் கேட்கக்கூடாது. இதையெல்லாம் மீறித்தான் தேவனை நம்பிக்கையோடு பூரணமாக விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் நம்முடைய வாழ்க்கையில இந்த விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார்? நாம விசுவாசிக்கலைனாலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. சில சூழ்நிலைகளில் ஆண்டவர் ஏன் நம்ம வாழ்க்கையில சில பயிற்சி வைக்கிறார் அப்படித்தான் சொல்லணும். திருச்சபை அப்படின்னா என்னன்னா, இது விசுவாசத்தை படிப்பிக்கிற ஒரு பயிற்சி பட்டறை. ஒர்க் ஷாப்ல நீங்க என்னெல்லாம் பார்ப்பீங்க? அங்க நீங்க போய் பார்த்தீங்கன்னா அங்க ஏதாவது ஒன்றை தயாரிப்பாங்க. இங்க விசுவாசத்திற்கு ஏற்ற விதமாக இது நம்மளை தயார் பண்ணுகிற இடம். அல்லேலூயா. ஆமா. அப்போ இந்த விசுவாசம் அப்படிங்கிறது நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த சூழ்நிலைகளும் இந்த மனிதர்களும் பார்க்கிற வண்ணமாக பேசுகிற வண்ணமாக இருக்காது.